விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைகிறார். கூடுதல் விவரம் என்ன விக்னேஷ் முத்து? கலைஞர் கருணாநிதி 103வது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்களால் காலை முதல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், துணை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். மிக முக்கியமாக தற்பொழுது அண்ணா நினைவிடத்தில் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். கலைஞரின் நினைவிடத்தில் அவரது பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு புத்துணர்ச்சி நாள் அகவை 103 என்ற வாசகத்துடன் மலர்களால் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். தொடர்ச்சியாக கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முரசொலி வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். இந்த நிகழ்வில் திமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேனாப்பட்டையில் இருக்கக்கூடிய அன்பகத்தில் 75 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி பெரியார், அண்ணா, கலைஞர் சிலைகளை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். தற்பொழுது மெரினாவில் நேரடியாக வந்து இந்த நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவர் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்களான அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு மற்றும் பல்வேறு திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக நாம் தற்பொழுது இதனை நேரடியாக பார்க்கிறோம். அரசு சார்பில் ஏற்கனவே ராஜ்மோகன் அமைச்சர் ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சிலைக்கு நேரடியாக மலர் தூவி மரியாதை செலுத்த ஆனந்தி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முழுக்க திமுக தொண்டர்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? கட்சி சார்பா திமுக தொண்டர்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? அவருடைய கலைஞரின் நினைவிடத்தில் புத்தெழுச்சி நாள் அகவை 103, அதாவது திமுக இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியில் இருந்து மீண்டெழுவதற்காக நாம் இந்த நாளில் சபதமேற்கும் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அவருடைய நினைவிடத்தில் மலர்களால் எழுதப்பட்டு இருக்கிறது. தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீண்டும் அதே உற்சாகத்துடன் நாம் களப்பணியாற்ற வேண்டும். தமிழகம் முழுவதும் இந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை நலத்திட்டங்களோடு நீங்கள் கொண்டாட வேண்டும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைவர் இது சம்பந்தமாக தொண்டர்களுக்கு அறிக்கை மற்றும் நேரடியாக மடல் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் காலையிலேயே அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய திமுக அலுவலகம் வாயிலாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தற்பொழுது கலைஞருடைய நினைவிடத்தில் மலர் தூவி தனது மரியாதையை செலுத்தி வருகிறார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய திமுகவின் பிரபலங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த நிகழ்வில் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேரடியாக சந்திக்க இருக்கிறார். ஆனந்தி. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று. அதனையொட்டி மெரினாவில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் திமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அங்கு சென்றிருக்கிறார்கள். மெரினாவில் உள்ள கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் திமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநிலம் முழுக்க முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்குவது,
உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளையும் திமுக கட்சி சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி உள்ளிட்டோரும் அங்கு இருக்கிறார்கள். மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி மெரினாவில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.